ருத்ராஜ் கெய்க்வாட்டை காலி செஞ்ச தேர்வு குழு நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிச்சாங்க. அதுல ருத்ராஜ் கெய்க்வாட்டை தூக்கிட்டாங்க. இது ஒரு அப்பட்டமான துரோகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஓடிஐ தொடர் முடிஞ்சது. வாய்ப்புக்காக ஓடுற ஓடையில ஒத்த கால தூக்கி வச்சு பொறுமையா காத்திருந்த கொக்கு சான்ஸ் கிடைக்கும் போது மீனை தட்டி தூக்குன மாதிரி ராய்ப்பூர்ல நடந்த போட்டியில 105 ரன் விளாசி தன்னுடைய திறமையை கோலி கூட ஆடி நிரூபிச்சாரு. ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில சேர்த்ததுக்கும் இப்ப நியூசிலாந்துக்கு எதிரான ஓடிஐ போட்டியில சேர்க்காததுக்கும் காரணம் ஷ்ரேயஸ் ஐயர் தான். தற்பொழுது உடல் நலம் சரியாகி அணிக்கு திரும்பி இருக்கிறாரு. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவரோட வருகை எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனா பிசிசிஐ ஷ்ரேயஸ் ஐயர் முழு உடற்தகுதியை எட்டலன்னு சொல்லி இருக்காங்க. ரிஷப் பண்ட் மாற்று விக்கெட் கீப்பர்னு எடுத்திருக்காங்க. ஆனா இங்க முழு நேர விக்கெட் கீப்பர் யாரு? கேஎல் ராகுல் தான். ஷ்ரேயஸ் ஐயர் ஒருவேளை ஆடாம போனா அந்த இடத்துல மிடில் ஆர்டர்ல ரிஷப் பண்ட் ஆட வைக்கிறது தான் பிசிசிஐ நிர்வாகத்தோட பிளான். அப்போ ரிஷப் பண்ட் வெளியே உட்காருவாரானா சந்தேகம் தான். ஆனா ரசிகர்கள் ருத்ராஜுக்கு ஆதரவா பல கேள்வியை பிசிசிஐ பார்த்து கேட்டு இருக்கிறாங்க. முழுமையா குணமாகாத ஒருவருக்காக சதமடிச்ச ருத்ராஜ் கெய்க்வாட்டை நீக்குறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? ஓடிஐ போட்டியில 33 சராசரியை வச்சிருக்கிற ரிஷப் பண்ட்டுக்காக கடைசி ஒரு நாள் போட்டியில சதமடிச்ச ருத்ராஜை தூக்குறது எந்த விதத்துல சரின்னு விரக்தியில ரசிகர்கள் சோகமான ஐடியாவை கொடுத்திருக்காங்க. ருத்ராஜ், நீங்க சிஎஸ்கேவுக்கு கேப்டனா இருக்காதீங்க, டீம்லயே இருக்காதீங்க, இல்லனா இப்படிதான் அநியாயமா ஒதுக்குவாங்க. சிஎஸ்கே விட்டு விலகுங்க. அப்படியாச்சும் உங்களுக்கு இந்திய அணியில இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம். சஞ்சு சாம்சனுக்கு எந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குதோ அதேதான் உங்களுக்கும் நடக்கும். பேசாம இந்தியாவுல உங்களுக்கு மதிப்பு இல்லாம போனா அமெரிக்காவுக்கு போயிட்டு விளையாடுங்க. இல்லனா ஃபுட்பால்ல சுனில் சேத்ரி கைவிட்ட மாதிரி இவங்க எல்லாருமே உங்களை கைவிட்டுருவாங்க. கொஞ்ச காலமா ரிஷப் பண்ட் சரியா விளையாடல, ஆனா வாய்ப்பு மட்டும் சரியா தராங்க. ஆனா விஜயசாரை டிராபில ருத்ராஜ் கெய்க்வாட் 5 போட்டியில 257 அடிச்சு ஒதுக்குறானுங்க. கிரிக்கெட்லயே உச்சகட்ட பாரபட்சம்னா அது ருத்ராஜுக்கு நடந்ததுதான். ரெண்டு பேரோட சுயநலத்துக்காக ஒருத்தனோட திறமை அழிக்கப்படுது. இதுக்கு பேரு அரசியல்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? கேட்டா அணியினுடைய நலன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ருத்ராஜ் அணியிலிருந்து நீக்கினது புறக்கணிச்சது அரசியலா இல்ல அணியினுடைய நலமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோ.